Hello everyone, welcome to Easy English with Shashi. Today is day 7 of our 30 days spoken English challenge. In this lesson, you will learn how to talk about your hobbies and free time activities using simple English. These are everyday sentences that beginners can start using immediately. Let's begin. நம்ம இன்னைக்கு 6 பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து மை ஹாபி இஸ் ப்ளஸ் ஹாபி சொல்லுங்க. உங்களோட ஹாபியை சொல்றதுக்கு மை ஹாபி இஸ் உங்களோட ஹாபி என்ன செய்யலோ அது. மை ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ். மை ஹாபி இஸ் குக்கிங். மை ஹாபி இஸ் கார்டனிங். மை ஹாபி இஸ் மை ஹாபி இஸ் லிசனிங் டு மியூசிக். மை ஹாபி இஸ் குக்கிங். ஸோ இந்த மாதிரி சொல்லுங்கள். பேட்டர்ன் 2 வந்துட்டு ஐ லைக் ப்ளஸ் ஹாபி இல்லைன்னா ஆக்டிவிட்டி. நீங்கள் ஒரு வேலையை எந்த வேலையை செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி சொல்லுங்கள். ஐ லைக் ரீடிங் புக். ஐ லைக் ரீடிங். ஐ லைக் சிங்கிங். ஐ லைக் டான்ஸிங். ஐ லைக் ட்ராயிங். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸை சொல்லும் போது இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் 3 பார்ப்போம். ஐ என்ஜாய் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. எந்த வேலையை செய்யும்போது நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுங்கள். ஐ என்ஜாய் வாட்சிங் மூவிஸ். ஐ என்ஜாய் பிளேயிங் கிரிக்கெட். ஐ என்ஜாய் லேர்னிங் இங்கிலீஷ். ஐ என்ஜாய் ட்ராவலிங். ஸோ எந்ததெல்லாம் செய்யும்போது என்ஜாய் பண்ணுறீங்களோ அப்போ பேட்டர்ன் 3 யூஸ் பண்ணுங்கள். பேட்டர்ன் 4 வந்துட்டு என்னென்னு பார்த்தோன்னா இன் மை ஃப்ரீ டைம் ஐ ப்ளஸ் வெர்ப். அதாவது இன் மை ஃப்ரீ டைம் ஐ ரீட் புக்ஸ். இன் மை ஃப்ரீ டைம் ஐ வாட்ச் யூடியூப். இன் மை ஃப்ரீ டைம் ஐ ப்ராக்டிஸ் இங்கிலீஷ். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி பேசி பழகுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பேட்டர்ன் 5. பேட்டர்ன் 5 என்னென்னு பார்க்கலாம். பேட்டர்ன் 5 வந்துட்டு ஐ ஸ்பெண்ட் மை ஃப்ரீ டைம் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. அதாவது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ ஸ்பெண்ட் மை ஃப்ரீ டைம் ரீடிங் புக்ஸ். ஐ ஸ்பெண்ட் மை ஃப்ரீ டைம் குக்கிங். ஐ ஸ்பெண்ட் மை ஃப்ரீ டைம் எக்ஸசைசிங். சரியா? என்னோட ஃப்ரீ டைமில் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை சொல்கிறதுக்கு நீங்கள் பேட்டர்ன் 5 யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பேட்டர்ன் 6 என்னென்னு பார்ப்போமா? பேட்டர்ன் 6 என்னென்னு பார்த்தோன்னா பேட்டர்ன் 6 வந்துட்டு ஐ வாண்ட் டு லேர்ன் ப்ளஸ் ஸ்கில். நீங்கள் என்ன லேர்ன் பண்ண விரும்புகிறீங்களோ அது ப்ளஸ் அதோட ஸ்கில்லோட நேம் சொல்லுங்கள். ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். ஐ வாண்ட் டு லேர்ன் டிரைவிங். ஐ வாண்ட் டு லேர்ன் பெயிண்டிங். ஐ வாண்ட் டு லேர்ன் ஸ்விம்மிங். ஸோ நான் வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு லேர்ன். சரி, ஓகே, எனக்கு வேணும், நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிற நினைக்கிறேன். அதுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பார்ப்போம். நான் சொல்ல ரிப்பீட்டடாக அந்த சென்டென்சஸை சொல்லி பழகுங்க. மை ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ். ஐ லைக் குக்கிங். ஐ என்ஜாய் லேர்னிங் இங்கிலீஷ். இன் மை ஃப்ரீ டைம் ஐ ரீட் புக்ஸ். ஐ ஸ்பெண்ட் மை ஃப்ரீ டைம் ரீடிங். ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பேச நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேச பழகிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மினி கான்வர்சேஷன்ஸ் பார்ப்போம். மினி கான்வர்சேஷன் ரோல் ப்ளே பண்ணி நம்மளா கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணுற மெத்தட். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் இஸ் யுவர் ஹாபி? மை ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ். வாட் டு யூ டூ இன் யுவர் ஃப்ரீ டைம்? ஐ ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் அண்ட் வாட்ச் யூடியூப். ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு ஆன்சர் சொல்லி பழகுங்க. ஷேடோயிங் ப்ராக்டிஸ் பார்ப்போமா? மை ஹாபி இஸ் குக்கிங். ஐ லைக் லிசன் டு மியூசிக். ஐ என்ஜாய் லேர்னிங் இங்கிலீஷ். இன் மை ஃப்ரீ டைம் ஐ ரீட் புக்ஸ். ஐ ஸ்பெண்ட் மை ஃப்ரீ டைம் ப்ராக்டிஸிங் இங்கிலீஷ். ஐ வாண்ட் டு லேர்ன் நியூ ஸ்கில்ஸ். இந்த மாதிரி பேசி பழகுங்க. லாஸ்ட்டாக ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மெத்தடில் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கேன். இதோட ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரிப்பீட்டடாக கேட்டு பேசி பழகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 8 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 1 வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் வீக் நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.